அப்போ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க போன உடனே இங்க என்ன நடக்குதுன்னா, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இன்றைக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பங்களுக்கு நேராய் தேவன் வானங்களை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில வானங்களை ஆண்டவர் திறக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கிற ஆசீர்வாதம், அது ஒருவேளை மேற்குல இருந்து, வடக்குல இருந்து, தெற்குல இருந்து, இல்ல கிழக்குல இருந்து வரும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, நிச்சயமாய் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் தேவன் வானத்தை திறக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படி வானம் திறக்கப்படும் போது அங்க தேவனுடைய ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ கீழ்ப்படிந்தா வானம் உங்க குடும்பத்துக்கு நேரா திறக்கப்படும். ரெண்டாவது காரியம், யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பத்துக்கு நேராய் வானம் திறக்கப்படும் போது ஜபத்திற்கு மறு உத்தரவான சத்தம் கேட்கப்படும். இந்த வானம் திறக்கப்படும் போது ஜபத்திற்கு மறு உத்தரவின் சத்தம் கேட்கப்படுகிறதை பார்க்கும். தேவனுடைய சத்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கேட்கப்பட வேணும்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிற தேவனாய்